ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நாங்கள் 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம். மலை வாழைப்பழம், அப்படி இல்லாட்டினா கற்பூரவள்ளி வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை வாழைப்பழம், அதுக்கப்புறம் ரஸ்தாளி இந்த மாதிரி பழம்லாம் இதுக்கு சேர்க்காதீங்க. அதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 4 பேர் குடிக்கிற அளவு ஜூஸ் வரும். இப்போ இதில் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு குழவி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த அளவு மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதையும் ஆட் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இந்தளவு பைனாப்பிளை ஆட் பண்ணி அதை நம்ம மேஷ் பண்ணக்கூடாது, அதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சமாக இதில் பச்சை திராட்சை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பன்னீர் திராட்சை வேணாலும் ஆட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். எங்ககிட்ட இதான் இருந்துச்சு, நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மாதுளப்பழத்தில் ஒரு ஹாஃப் மாதுளப்பழம் மட்டும் நீங்கள் இதில் இந்த மாதிரி போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 துண்டு பைனாப்பிளை எடுத்துகிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதோட பல்ப்பு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் டாமினேஷனே அந்த பைனாப்பிள் தான் நமக்கு இதில் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால பைனாப்பிளை கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நன்னாரி சர்பத்து நாங்கள் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நன்னாரி இது சேர்க்கும்போது இது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதனால நாங்கள் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி முற்றிலும் இதில் நீங்கள் கோல்டு வாட்டர் தாங்க ஆட் பண்ணணும். நாங்கள் கோல்டு வாட்டர் எங்களுக்கு ஜூஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இது 4 பேர் குடிக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் நார்மல் தண்ணிலாம் சேர்க்கும்போது இது நீத்து போயிடும், அதனால ஐஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா சில பேர் கேசரி பவுடர், ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.